சந்திக்க அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு விருந்தினர் மாளிகை முன்பு மாஞ்சோலை மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மாஞ்சோலை மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக நேரில் சென்றபொழுது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை சந்திக்க அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் அரசு விருந்தினர் மாளிகை முன்பாக மாஞ்சோலை கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதை அடுத்து அரசு விருந்தினர் மாளிகை முன்பாக மாஞ்சோலை கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அங்கு இருக்கக்கூடிய காவலர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆல்வின், என்ன விஷயம் அங்க? மாஞ்சோலை மக்களினுடைய கோரிக்கைகள் என்ன? முதலமைச்சரை சந்திப்பதில் என்ன தாமதம்? திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்தி, குதிரைவெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாக அதற்கான இசைவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான அனுமதி என்பது முழுமையாக கொடுக்கப்படாத நிலையில் அழைத்து வரப்பட்ட மக்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் தங்கியிருந்த அரசு விருந்தினர் சுற்றுலா மாளிகை முன்பு நீண்ட நேரம் காத்திருந்தனர். பல மணி நேரம் காத்திருந்த நிலையில அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்படாத நிலையில் அவர்கள் முதலமைச்சர் தங்கியிருந்த அந்த சுற்றுலா மாளிகையின் முன்பு தரையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் கூட அவர்கள் தங்களது கோரிக்கைகளுக்காக நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் அவர்கள் அங்கு முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்படாததால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர்கள் ஒரு 4 பேர் மட்டும் முதலமைச்சர் விழா மேடைக்கு புறப்படுகின்ற போது அவரை சந்திப்பதற்காகவும் மனுவை மட்டும் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. எனினும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய கோரிக்கை தங்களுக்கான இழப்பீடாக 10 லட்சம் கொடுக்க வேண்டும், அதே போன்று தங்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு செய்து தர வேண்டும், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனினும் கூட முதலமைச்சர் மனுவை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முழுமையாக தங்களது கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் தெரிவிக்கவில்லை என்ற ஆதங்கத்தையும் மாஞ்சோலை மக்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இணைப்பிலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஆல்வின்.